அது பாதி தான் வரும், இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. சார், என் பேர் பழனி. நான் பெங்களூர் லால்பாக் ரோட்லேருந்து வரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம்புரம் பகுதியில் இருக்கிற அருணா தியேட்டரில் நமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பேவா திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் சுமார் 5 திரைப்படங்கள் இதே அருணா திரையரங்கில் வெளியிடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வசூல் சாதனையை அக்காலத்தில் ஏற்படுத்திய படம் ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த அன்பேவா திரைப்படம். இந்த அன்பேவா திரைப்படம் ஏவிஎம் பட நிறுவனத்துக்கு முதல் வண்ணப்படம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களும் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி படம். இந்த படம் முழுக்க சிம்லா பகுதியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இந்த படத்திற்கு நமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிய சம்பளம் 3 லட்சம் ரூபாய். அதற்கு அதிகப்படியாக 3,25,000 ரூபாயை சம்பளமாக பெற்றார். இந்த படம் வெளிவந்த பிறகு எல்பி ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய பெரிய அளவிலான ரெக்கார்டு வெளியிடப்பட்டது. அது இந்த திரைப்படத்தின் திரைக்கதை வசனத்தை தாங்கிய ஒரு எல்பி ரெக்கார்டு வெளியிடப்பட்டது. இப்படி பல சாதனைகள் புரிந்த இந்த திரைப்படத்தில் நெல்லூர் காந்தாராவ் அவர்களும் ஒரு சண்டை காட்சியில் நடித்திருக்கிறார். அவருடைய எடை 300 பவுண்டு எடை என்று சொல்லப்படுகிறது. அவரை அழகாக தூக்கி வீசி இது எந்தவித டூப்பும் இல்லை. ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட படம். ஒரிஜினலாக நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை நெல்லூர் காந்தாராவை தூக்கி கீழே வீசி எறிந்தார். காரணம், எம்ஜிஆர் உடற்பயிற்சியிலும் அவர் வல்லவர். மிகப்பெரிய திரைத்துறையிலே அவர் கிடைத்தது ஒரு பொக்கிஷம். இன்றைய காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், காலேஜுக்கு போகும் இளைஞர்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடம் போகும் மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய இந்த காதல் திரைக்காவியத்தை கண்டிப்பாக இதை திரையில் பார்க்க வேண்டும். இந்த படத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒரு காதல் காட்சி இறைவன் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி அவர்களும் அடிக்கடி சிறிய சிறிய சண்டை அவ்வப்போது நடந்த பொழுதும் இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருகி தனது காதலை ஏற்றுக்கொள்ளுமாறு நமது அபிநய சரஸ்வதி அவர்களிடம் சொல்லுவார். அப்பொழுது சரோஜா தேவி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வார்த்தையை இதற்கு முன்பு நீ சொல்லியிருந்தால் உனது காலடியிலே விழுந்திருப்பேன். ஆனால் இப்போது என்ன செய்தேன், எனது தாய் மாமன், அதாவது என்னுடைய அத்தானை நான் மணந்து கொள்வதற்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவார் அம்மையார் நமது அபிநய சரஸ்வதி அவர்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் இன்றைய காலத்திற்கு எந்த காதலராக இருந்தாலும் காதலித்தவர்கள் விட்டு பிரியும் பொழுது என்னை மறந்துவிடு என்று சொன்னால் முகத்திலே ஆசிடை வீசும் காலம், கத்தி எடுத்து கொலை செய்யும் காலம், பழிக்கு பழி வாங்கும் காலம் இந்த காலம். ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்கள், காதலர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் அந்த பிரிவு என்று ஒரு சூழல் உருவாகும் பொழுது கூட மக்கள் திலகம் அவர்கள் சொல்வார்கள், பரவாயில்லை, உன்னை விட்டு நான் வெகு தூரம் சென்று விடுகிறேன், நீ உன்னுடைய அத்தானை மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பார். அப்பேற்பட்ட உன்னதமான காவியம் அன்பேவா திரைப்படம். இந்த திரைப்படத்தை திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும். இந்த பெங்களூர் நகரிலே இருக்கக்கூடிய பக்தர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள், ரத்தத்தின் ரத்தங்கள் யாராக இருந்தாலும் அன்பேவா திரைப்படத்தை சுமார் 8 திரையரங்குகளில் பெங்களூரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம்புரம் பகுதியிலே அருணா திரையரங்கம், லால்பாக் ரோட்டிலே பூர்ணிமா திரையரங்கம், ஜேசி ரோட்டிலே சாரதா திரையரங்கம்,
வண்ணாரப்பேட்டையிலே ஸ்ரீ பாலாஜி திரையரங்கம், ஈஜிபுராவிலே ரவி திரையரங்கம், ஒங்கசந்திரா பகுதியிலே கேலக்ஸி பாரடைஸ் திரையரங்கம், காமாட்சிபாளையாவில் வீரபத்ரேஸ்வரா திரையரங்கம், லிங்கராஜபுரத்திலே அம்ருத் திரையரங்கம், இப்படி 8 திரையரங்கில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பழைய திரைப்படம். இந்த திரைப்படம் அன்பேவா இன்று டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில், அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அன்றைய காலகட்டத்தில் 35 mm பார்த்த திரைப்படம். இந்த ஸ்கோப்பில் இந்த திரைப்படம் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை திரையரங்குக்கு வந்து பார்க்க வேண்டும். ஆகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெங்களூர் நகரில் எங்கெல்லாம் புரட்சித் தலைவருடைய விசுவாச பக்தர்கள் இருக்கிறார்களோ அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லி திரையரங்குகளை படையெடுத்து வந்து திரையரங்கிலே இந்த உன்னதமான காவியத்தை கண்டு ரசிக்குமாறு எங்களது அன்பு இந்த புரட்சித் தலைவருடைய வழியிலே எங்களுடைய பயணம் இருக்கின்றபடியால் அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பிலே எங்களது அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து புரட்சித் தலைவருடைய இந்த திரைக்காவியத்தை திரையரங்கிலே வந்து கண்டுகளிக்குமாறு மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து வந்திருக்காங்களா அவங்க? இந்த அன்பேவா திரைப்படத்திற்கு நான் இங்கே பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், அது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசினாரு, ஆந்திரா மாநிலத்திலிருந்து வந்திருக்கார். அதுபோல சென்னையிலிருந்து சைதாப்பேட்டை பகுதி சுற்று வட்டாரத்திலிருந்து புரட்சித் தலைவருடைய பக்தர்கள் ஒரு 6 பேர், பிஎஸ் லோகு மற்றும் ராமமூர்த்தி, தாம்பரம் முரளி அவர்கள், வெங்கட் அவர்கள், உன்னிகிருஷ்ணன் அவர்கள், பிறகு ஏவிஎல் இப்படி 6 பேர் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் வீட்டை விட்டு யாருமே சரியா திரையரங்குக்கு வர்றதில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில் அன்பேவா திரைப்படம் திரையிடப்பட்ட இடங்களெல்லாம் அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. அத்தனை பேரும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த அளவுக்கு வியப்பா தலைவருடைய படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சென்னை நகரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அந்த புரட்சித் தலைவருடைய தீவிர பக்தர்கள் 6 பேருக்கும் எங்களுடைய அமிர்தபுரத்தி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. வெள்ளிக்கிழமை போடி ஆகிடும். அந்த ஸ்டெப்ல வரணும். வந்து அந்த மேல பிராட் அப்படியே எவ்வளோ ஆகுறாங்களோ அந்த மாதிரி தெரியும். நீ நில்லுக்கணும், அந்த ஸ்டெப்பை கட்டணும். அந்த ஸ்டெப்புக்கு போட்டுக்கோ. அதே தான் நிற்க, அதே ஸ்டெப்பு தான்.